மற்ற வீடுகளுக்கெல்லாம் ஒரே பக்கம் தான் ரோடு இருக்கும். ஆனால் இந்த வீட்டுக்கு 2 சைடு ரோடு இருக்குது. ஆமாங்க, நீங்கள் நம்ம வந்து கார்னர் சைட்டில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம். கார்னர் சைட்லேயே கட்டியிருக்கக்கூடிய வீடுகளுக்கு தனியாக ஒரு அட்வான்டேஜே இருக்குது. ஏன்னா 2 சைடு ஃப்ரீ ஸ்பேஸுங்க, 2 சைடு ரோடு வந்துருதுல. அதனால் வீட்டுக்குள்ளே நம்ம வழக்கமாக பார்க்குற வீடுகளை விட அதிகமான வெளிச்சம் கிடைக்கும், காற்றோட்டம் கிடைக்கும், ப்ரைவசி கிடைக்கும். இந்த மாதிரியான வீடுகளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி நம்ம வந்து கார்னர் சைட்டில் கட்டி விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம். 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாங்க. அதில் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நல்லா ஸ்பேஸிஸாக பிளான் பண்ணி கட்டியிருக்கக்கூடிய ஒரு 2 BHK வீடு. கிழக்கு தெற்கு பார்த்த மாதிரியான கார்னர் சைடு, 2 சைடுமே 30 அடி அகலத்தில் பெரிய பெரிய தார் ரோடு இருக்குது. வீட்டுக்கு முன்னாடியே ட்ரைனேஜ், EB எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கக்கூடிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள தான் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் மினிமலிஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸ் கொடுத்து நீட்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒரு கூட ரெடி பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் கேட்டும் பார்த்தீங்கன்னா நீட்டாக MSTயில் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணோம்னா 16க்கு 16 அளவில் பார்க்கிங் ஸ்பேஸ் வந்துடுதுங்க. தாராளமாக ஒரு பெரிய கார் நிறுத்தி 2 வீலர்ஸ் நிறுத்திக்கலாம். இல்லை 2 கார் நிறுத்துறீங்கன்னா அந்த சைடு நம்ம 2 வீலர்ஸ் நிறுத்திக்கலாம். பார்க்கிங் ஏரியாலேயே ஜனமூலையில் போர்வெல் வாட்டர் சம்ப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ். வாலுக்கு இந்த மாதிரியான நேச்சுரல் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான மேட் ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸ் கொடுத்து சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே பொறுத்திருக்கிறாங்க. ரைட் சைடில் ஒரு பெரிய செட் பேக் ஸ்பேஸ் இருக்குது கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வீட்டோட பேக் சைடில், லெஃப்ட் சைடில் எல்லா சைட்லையுமே செட் பேக் ஸ்பேஸ் இருக்குங்க. வீட்டோட மெயின் டோர் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் அமைஞ்சிருக்கு. மேட் ஃபினிஷிங் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தோம்னா 16க்கு 16 அளவில் நல்லா ஸ்கொயரான ஒரு லிவிங் ஏரியா. மைல்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கு, டெயில் ஒர்க் எல்லாமே சூஸ் பண்ணி லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல்கள் 3 பேனல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு விண்டோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டைப்பில் அமைஞ்சிருக்கு. சீலிங்கில் சிம்பிள் அண்ட் மினிமலிஸ்டிக்கான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க்குங்க. இதுலேயும் நிறைய லைட் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி கரண்ட் இல்லாதனால நம்ம போட்டு காட்ட முடியல. இந்த சைடு நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட் வந்துடுது. நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட உட்டன் ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த சைடு வந்துட்டோம்னா ஒரு டைனிங் கம் கிச்சன் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. 10க்கு 16 அளவில் என்ட்ரு ஆகும்போது ஒரு டைனிங் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் ஒரு கிச்சன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து நம்ம டிவி யூனிட் மாதிரியே டார்க் ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் உட்டன் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான பெரிய பெரிய வால் யூனிட்ஸு, பேஸ் யூனிட்ஸு, அப்போ லாஃப்ட் யூனிட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நல்லா லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ஜன்னல்கள்லாம் இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாமே டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்லாம் நமக்கு கிரானைட்டில் ரெடி பண்ணி சிங்க்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொறுத்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே வந்து நமக்கு 2 பெரிய டேப்பும் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே வந்து RO ஃபிட் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அது போக இந்த கார்னரில் வந்து ஹேண்ட் வாஷ் பேஷனும் வந்துடுதுங்க டைனிங் கம் கிச்சனில். அடுத்து நம்ம வந்து வீட்டோட பெட்ரூம்ஸ் பார்த்தலாம். பெட்ரூம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கல்ல. இங்கே வந்து நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரியான ஒரு பூஜா கேபினெட் செட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆப்போசிட்டில் பெட்ரூம்ஸ் இருக்குது. முதல்ல இந்த சைடு இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்க்கலாம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க. 10க்கு 16 அளவில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் வந்து லைஃப் லாங் கிடைக்கும். ஏன்னா இந்த சைடு ரோடு இருக்குது, இந்த சைடு எந்த வீடு வர போகிறது கிடையாது. அதனால் ஃபியூச்சரில் இந்த சைடு எதுவும் வந்து மறைக்க போகிறது கிடையாது. அதனால் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் லைஃப் லாங் கிடைக்கும். லாஃப்ட் கபோர்டு ஒர்க்லாம் ஸ்டோரேஜுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. PVC டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூம் 8க்கு 4 அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்குங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட ஃப்ளோரிங் ஆர்டிஸ்ட் டைல்ஸ், வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான செராமிக் டைல்ஸ் எல்லாம் கொடுத்து வென்டிலேட்டர், சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பிராண்டட் சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டிருக்காங்க. அது போக சிவில் ஒர்க்லையும் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் எல்லாமே செஞ்சுருக்காங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட செகண்ட் பெட்ரூமாக பார்த்தலாம். இந்த ஃபஸ்ட் பெட்ரூமுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இன்னொரு பெட்ரூம் வந்து 10க்கு 11 அளவில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே நம்ம பார்த்த மாதிரி இதுதான் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ், லைட்டிங் வென்டிலேஷனுக்கான ஜன்னல் எல்லாமே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் நல்லா பெருசுங்க. 5க்கு 10 அளவில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் டெய்லோட கலர் காம்பினேஷன்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் கிளாசெட்டு, ஹேண்ட் ஃப்ளஷ்ஷு, வால் மிக்சரு, ஷவர் யூனிட்டு, அதுபோக கீசருக்கான ப்ரொவிஷனு, ஹேண்ட் வாஷ் பேஷனு, டவல் ராட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுபோக வென்டிலேட்டர், சிவில் ஒர்க்கில் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இதெல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூமாக பார்த்தலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த 2 அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருந்துச்சு. அது போக நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஸ்டார்கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த காமன் ஸ்பேஸில் வந்து ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷனோட யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ், அது போக இந்த இடத்துல இன்வெர்டர் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த அவுட் டாய்லெட் கம் பாத்ரூமை காமனாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. 4க்கு 7 அளவில் அமைஞ்சிருக்கு. இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் டெயில் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. அவுட்டரில் ஸ்டார்கேஸ் கொடுத்துருக்கறனால வழக்கம் போல் ஃபியூச்சரில் ஏதாச்சும் நீங்கள் மேலே ஏதாச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இன்னொரு போர்ஷன் எடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா அழகாக எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் துடிலூர் பக்கத்தில் தான் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. துடிலூர் வந்து இடிகரை போகக்கூடிய ரோட்டில் மணிகாரம்பலத்தில் தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே பண்ணியிருக்கிறாங்க. வீட்டோட டெரஸில் வந்து 2 பெரிய வாட்டர் டேங்க் இருக்குது. கோயம்புத்தூர் துடிலூர் லொக்கேஷன் இந்த மாதிரி 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 BHK வீடெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கார்னர் சைட்டில் வீடு கிடைக்கிறதா ரொம்ப ரேருங்க. இந்த வீட்டோட வந்து 68 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே கொடுத்துருக்கூடிய நம்ம டீமோட நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள்.